விஜய் ஆஸ்பத்திரியில இருக்காரு. டாக்டர் சொல்றாங்க, அந்த பொண்ணு சீக்கிரத்துல குணமாகணும்னு ஃபீல் பண்றீங்க, சொல்றீங்க. ஆனா நாங்க சொல்றத மாத்திரம் ஏன் விஜய் ஏத்துக்க மாட்டேறீங்க? மெமரி லாஸ் ஆனவங்கள ஆஸ்பத்திரியில வச்செல்லாம் குணப்படுத்த முடியாது. பொண்ணுகிட்ட உட்கார்ந்து கதை சொல்றவங்க அவங்களோட பழைய ஞாபகங்கள்லாம் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அந்த பொண்ணை குணப்படுத்துற ஒரே வழி. இங்க இருந்தா இப்படியே தான் இருப்பாங்க. இதுவே அவங்களுக்கு உகந்த இடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. விஜய், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுது டாக்டர். விஜய் சொல்றாரு, நான் வெண்ணிலாவை லவ் பண்ணேன். ஆனா அவ எங்க போனான்னு தெரியல. திடீர்னு இந்த நிலைமையில இப்பதான் பாக்குறேன். இதுக்கு இடையில எனக்கு கல்யாணம்லாம் ஆயிருச்சு. நான் அந்த வாழ்க்கையிலேயே செட்டில்ட் ஆயிட்டேன் டாக்டர். இப்ப வெண்ணிலாவை எங்க வீட்டுல வச்சிருந்தா கரெக்டா வரும்னு எனக்கு தோணல டாக்டர். மிஸ்ஸஸ் தான் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப யோசிச்சு தான் கூட்டிகிட்டே வந்தாங்க. இப்ப நான் வெண்ணிலாவுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது என் ஒய்ஃபுக்கு டிஸ்டர்பா இருக்கு. இதை எப்படி பேலன்ஸ் பண்றேன்னு தான் எனக்கு சுத்தமா தெரியல டாக்டர். எனக்கு வெண்ணிலா ரெக்கவர் ஆகிறது ரொம்ப முக்கியம். ஆனா அதே நேரத்துல என் ஒய்ஃபை நான் ஹர்ட் பண்ணக்கூடாதுல்ல டாக்டர். இந்த விஷயத்துல என்னோட ஒய்ஃபு ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்கன்னு இப்பதான் நான் ரியலைஸே பண்றேன். எனக்கு தப்பா தெரியாத ஒரு விஷயம், என் ஒய்ஃபுக்கு இன்செக்யூர்டா ஃபீல் ஆகுது. ஒரு ட்ரிப்பும் என் ஒய்ஃபுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது ஏதோ தப்பு செஞ்சுட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு டாக்டர். இதனால எங்க ரிலேஷன்ஷிப்பு அஃபெக்ட் ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு டாக்டர். இதனாலதான் டாக்டர் நான் இவ்வளவு யோசிக்கிறேன். விஜய், உங்களோட சிச்சுவேஷன் எனக்கு நல்லா புரியுது. ஆஸ் அ டாக்டரா உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். மற்றபடி சாய்ஸ் உங்களோடது விஜய். இங்க வச்சு பாக்குறதுனால பாத்துக்கோங்க. ஆனா விஜய், இங்க வந்து பார்த்துட்டு போனதுனால உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த பொண்ணுக்கு மெமரியை கெயின் பண்றது ரொம்ப லேட் ஆகும். உங்க ஒய்ஃபுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது தொடர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. அப்புறம் உங்களையே அறியாம நீங்க எல்லா விஷயத்தையும் மறைக்க ஆரம்பிப்பீங்க. இது வீட்டுக்குள்ள புதுசு புதுசா உங்களுக்கு பிரச்சனையை கொண்டுட்டு வரோம். விஜய், உங்களை பயமுறுத்துறதுக்காண்டி நான் இதை சொல்லல. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற வேலிட் பாயிண்ட் உங்களுக்கு நல்லா புரியும். சரி மிஸ்டர் விஜய், நீங்க நல்லா யோசிச்சுட்டு உங்க முடிவை சொல்லுங்க. ஓகே டாக்டர். வெண்ணிலா விஜயை பார்த்து சிரிக்கிறாங்க. விஜய் கேக்குறாரு, என்ன சிஸ்டர் இது? ஆஸ்பத்திரியில எங்க பார்த்தாலும் சிக்னலே கிடைக்க மாட்டேது சார். இங்க நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு சார். விஜய் வெளியே வந்து காவேரி கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறாங்க. ஏய் சொல்லுங்கன்னு காவேரி கேக்குறாங்க. என்னாச்சு விஜய், ரொம்ப யோசிக்கிறீங்க? வெண்ணிலா நல்லா தானே இருக்காங்க? நல்லா தான் இருக்காங்க காவேரி. வெண்ணிலாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடவா? காவேரி சொல்லுங்க விஜய். காவேரி, இங்க டாக்டர் பயங்கரமா ரெக்கமெண்ட் பண்றாங்க. பழகின அட்மாஸ்பியரா இருந்துச்சுன்னா வெண்ணிலாவுக்கு சரியாயிரும்னு சொல்றாங்க. காவேரி, நம்ம என்ன பண்ணலாம்? காவேரி, நீ வேண்டான்னு சொல்லிட்டேன்னா நான் கூட்டிட்டு வரல. இல்ல விஜய், நீங்க தான் டாக்டரே சொல்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, வெண்ணிலாவை கூட்டிட்டு வாங்க. ஓகே காவேரி, கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாளைக்கு வீட்டுல வச்சு பாத்துக்கலாம். சரிங்க, நீங்க கூட்டிட்டு வாங்க. தேங்க்ஸ் காவேரி, வச்சிடுறேன் போனை. ராகினி கேக்குறாங்க, என்ன காவேரி இந்த ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ராகினி, இந்த வீட்டுல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன காவேரி, மரண மாஸ் ரிப்ளையா? வேணா கைத்தட்டவா? எப்படி ராகினி இப்படி இருக்க? கண்ணாடியில உன் முகத்தை பார்க்கும்போது உனக்கே அருவருப்பா இருக்காது? இருக்காதே காவேரி. என்ன கண்ணாடிய பாக்குறப்ப காவேரிய ஏண்டி இந்த வீட்டுல வச்சிருக்கன்னு அடிக்கடி கண்ணாடி என்னைய பார்த்து கேட்கும். ராகினி, நீ என்ன வேணாலும் பண்ணி தொலை, என் கண்ணு முன்னாடி மாத்திரம் நிக்கவே நிக்காத. 2 வாரமா ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. கடுப்பானேன்னு வச்சுக்க, கையில இருக்கத வச்சு உன் மண்டைய உடைச்சிருவேன் ராகினி. மரியாதையா என் முன்னாடி நிக்காம இந்த இடத்த விட்டு போயிரு. சரி, இனிமேட்டு தான் நீ கடுப்பாகணுமா? ஆல்ரெடி நீ கடுப்புல தான் இருக்க காவேரி. அந்த கடுப்பு என் மேல இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் காவேரி. விஜய் மேல இருக்க கடுப்பை தானே என் மேல காட்டிக்கிட்டு இருக்க. இந்த ரூம நீ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கன்னா வெண்ணிலாவுக்கு தானே. யாரு? விஜய் ரெடி பண்ண சொன்னாரா? உண்மையாவே நீ பாவம் காவேரி. நான் எதுக்கு செய்யணும்னு விஜய் கிட்ட கேள்வி கேட்க வேண்டியதானே? எதுவுமே கேள்வி கேட்காம சவுகார் ஜானகி காலத்துல புருஷன் சொல்ல தட்டாம புருஷனோட எக்ஸுக்கே ரூம ரெடி பண்ணி கொடுக்குற பாரு. இப்படிலாம் எவன் இந்த காலத்துல இருப்பா? ராகினி,
எவளும் இருக்க மாட்டா. ஆனா என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு மனசுல தப்பான எண்ணம் இருந்துச்சுன்னா என்கிட்டயே வெண்ணிலாவை நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்லுவாரா? சரி, உன்னைய வெண்ணிலாவுக்கு ஆயாவாக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு விஜய். சூப்பர் சூப்பர் ரகினி, நான் ஆயாவே இருந்துட்டு போறேன். உடம்பு சரியில்லாத பொண்ணுக்கு உதவியா இருக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. நீ உன்னையெல்லாம் எதுல சேர்க்கறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இந்த அக்கா சொன்ன மாதிரி உன்னையெல்லாம் மூட்டை பூச்சி மருந்து அடிச்சுதான் சாகடிக்கணும். முதல்ல இந்த இடத்த விட்டு போடி. சரி, என்னை என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் தான்னு நினைச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சாதிக்கிற. நல்லா வகுத்தறிச்சல்ல பேசுற காவேரி. இன்னும் இந்த வீட்டுல சூடு சொரணம் இல்லாம மானங்கெட்டு போய் வாழ்ந்தாலும் வாழ்வ. உங்க அம்மா வீட்டுக்கு போகவே மாட்ட. இப்படிதானே காவேரி? என்ன, உனக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா இந்த வீட்டை விட்டு நீ போறத விட இந்த வீட்டிலேயே கொத்தடிமையா இருக்க பாரு. அதுல கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு வேற எதுலயும் கிடைக்கல. காவேரி, என்கிட்ட தான் இந்த மாதிரி முறப்ப. முடிஞ்சா விஜய் கிட்ட காட்டு. ராகினி, அப்படி ஒரு அவசியம் எனக்கு இருக்காது. கிளம்புறியா? காவேரி, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆனா பகல் கனவு பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. சரி காவேரி கண்ணு, வரட்டா? இளரக்கா, வாங்க வாங்க வாங்க. பாத்தீங்களாக்கா, உங்க ஆறுயிர் உடன்பிறப்பு ஆயா வேலை பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த கண்புல்லா காட்சிய பார்த்து ரசிங்கக்கா. நீலாவுக்கு ரூம் கிளீனிங்ல இறங்கியிருக்காங்க. விஜய் பண்ண சொல்லியிருக்காராம். காவேரி சொல்றாங்க, அக்கா அவர் எதுவும் பண்ண சொல்லல. டிஸ்சார்ஜ் பண்ணி வெண்ணிலாவை கூட்டிட்டு வரேன்னு தான் சொன்னாரு. நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்க்கா. வச்சு ஏதாவது சீன் கிரியேட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காக்கா ராகினி. ராகினி, நீ வேணா பாரு. நான் கொலை கேஸ்ல உள்ள போனா உன்னை போட்டு தள்ளிட்டு தான் போவேன். அங்கா சொல்றாங்க, நானும் சேர்ந்துக்கிறேன். இவ்வளவு போட்டு தள்ளுனா கொலை கேஸ் ஆகுங்கிற எல்லாம் மூட்டை பூச்சி கொள்ற கணக்கு தான். ராகினி சொல்றாங்க, ஓகே கைஸ், ஆல் த பெஸ்ட். காவேரி சொல்றாங்க, சீப்போ. அங்கா சொல்றாங்க, இப்படி தாண்டி இவ்வளவு ஓட விடணும். இவ்வளவு நேரம்லாம் பேசவே விடக்கூடாது. வாயை திறந்தா வாயிலே போடு காவேரி. என்ன காவேரி, அந்த பொண்ண வீட்டுலதான் விஜய் தங்க வைக்க போறாரா? அக்கா, கொஞ்ச நாள்னு சொன்னாருக்கா. அதுவும் ரொம்ப யோசிச்சுதான் சொன்னாரு. அக்கா, அவர் அப்படி சொல்லும்போது எனக்கே சங்கடமா இருந்துச்சு. அதனாலதான் சரின்னு சொல்லிட்டேன். கங்கா சொல்றாங்க, காவேரி கொஞ்சம் கவனமா இரு. அக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. கங்கா குமார பத்தி காவேரி கிட்ட சொல்றாங்க. அவரை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு வீட்டுல நடந்ததெல்லாம் சொல்றாங்க காவேரி கிட்ட. காவேரிய கூட்டிக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போறாங்க கங்கா. காவேரி, பாத்தியா, உன் மாமாவே காணோம். அக்கா, மாமா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. ரொம்ப சின்சியரா சீன்ல நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. காவேரி, அதையும் பாத்துருவோம். இங்க இருக்கவங்க கிட்ட கங்கா கேக்குறாங்க, ஆர்டிஸ்ட் குமரனை பார்க்கணும். தம்பி, அவங்கள இங்க அனுப்புப்பா. அந்த நாடகத்தோட டைரக்டர் கேக்குறாங்க, நீங்க குமரனோட மிஸ்ஸஸ் தானே? அன்னைக்கு வந்திருந்தீங்களே. அம்மா சார்னு கங்கா சொல்றாங்க. என்னம்மா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? குமரனை பாக்குறதுக்காண்டி தான் வந்தோம். உள்ள இருக்காரா சார்? டைரக்டர் சொல்றாரு, குமரனுக்கு இன்னைக்கு ஷூட்டிங்கே இல்லம்மா. காவேரி சொல்றாங்க, இங்க குமரன் இருப்பாரோன்னு நினைச்சு பாத்துட்டு போலான்னு வந்தோம் சார். டைரக்டர் சொல்றாரு, போன் பண்ணி பாருங்கம்மா, குமரன் இந்த செட்டுக்கு வரல. சான்ஸ் கேட்டு வேற ஒரு செட்டுக்கு போயிருக்கலாம்ல. காவேரி சரின்னு சொல்லிடுறாங்க. கங்கா வீடியோவை அந்த டைரக்டர் கிட்ட காட்டுறாங்க. இந்த பொண்ணு இன்னைக்கு ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்களா? டைரக்டர் சொல்றாரு, இவங்கள இந்த செட்ல நான் பார்த்ததே இல்லையம்மா. கங்கா சொல்றாங்க, இவங்க இந்த சீரியல்ல நடிக்கிறதா தான் சொன்னாங்க. டைரக்டர் சொல்றாரு, கூட இருக்காருல குமரன், அவர்தான் இந்த சீரியல்ல நடிக்கிறாரு. கங்கா சொல்றாங்க, தேங்க்ஸ் சார். காவேரி சொல்றாங்க, அக்கா இந்த மாதிரி யோசிக்காத. மாமா வேற சீரியல்ல கமிட் ஆயிருக்காரோ என்னமோ. காவேரி, உங்க மாமா இந்த சீரியல்ல நடிக்கிற பொண்ணுதான்னு சொன்னாரு. நான் கால் பண்ணி கேக்குறேன். அக்கா வேண்டாங்க்கா, அக்கா வேண்டாங்க்கா, விட்ரி. குமரன் போனை பாக்குறாங்க. என்ன, கங்கா கால் பண்றா? சொல்லு கங்கா. ஏங்க, நீங்க எங்க இருக்கீங்க? கங்கா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருக்கேன். ஏன் கங்கா கேக்குற? இங்க சீரியல் ஷூட்டிங் தானே? ஆமா கங்கா. காவேரி பேந்த பேந்த முழிக்கிறாங்க. இங்க எந்த லொகேஷன்? நாங்க இன்னைக்கு வந்தோமே அந்த இடமா? கங்கா, அங்க இல்ல, இன்னைக்கு வேற லொகேஷன் போயிட்டோம். கேட்டுட்டு போனை வச்சிடுறாங்க கங்கா. காவேரி சொல்றாங்க, அக்கா தப்பா எதுவுமே இருக்காதுக்கா. சொல்லிட்டு கங்காவை கூட்டிட்டு போறாங்க காவேரி. தாத்தா யோசனையில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பாட்டி காப்பி எடுத்துட்டு வந்து தாத்தா கிட்ட கொடுத்துட்டு, என்னங்க யோசனையிலே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தாத்தா சொல்றாங்க, விஜய பத்தி தான்.
என்னங்க, வெண்ணிலா வந்ததுல இருந்தே விஜய் ஆஸ்பத்திரியே கதின்னு கிடக்குறாங்க. அப்புறம் விஜயோட நடவடிக்கை சுத்தமா பிடிக்கலங்க. முதல்ல நம்ம காவேரிய திட்டணும். எவ்வளவு இந்த வேலைய செய்வாளா? கல்யாணி, அந்த பயம் காவேரிக்கு இப்பதான் வந்திருக்கு. இப்படியாங்க? தாத்தா சொல்றாங்க புருஷனுக்கு நேர்மையா இருக்கணும்னு இப்படி பண்ணிட்டு இப்ப புருஷன் கூட கோவத்துல இருக்கா காவேரி. இந்த கோவத்தை வெளிப்படையா காட்ட முடியாம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமாங்க, இப்ப கோவத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு விஜய் கேட்க மாட்டானா? அவ கோவத்தை காமிச்சா. தாத்தா சொல்றாங்க, நான் கேட்டதுக்கே விஜய் அப்படிதாம்மா சொல்றான். விஜய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வர்றாங்க. தாத்தாவும் பாட்டியும் பாக்குறாங்க. பாட்டி கேக்குறாங்க, என்னங்க இவன் திருப்பியும் வெண்ணிலாவை கூட்டிட்டு வரான் வீட்டுக்குள்ள? ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்றேன்னு தானே சொன்னான். ராகினி இத பாக்குறாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, சூப்பர், இததான் எதிர்பார்த்தேன். இந்த சீனை பார்க்காம காவேரி எங்க போனா? இந்த காவேரி. நாளை சந்திப்போம்.